A chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. So how much each solution should be mixed to make 10 liters of a 40% acid solution? So இந்த மாதிரி percentage sums எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணணும் நம்ம? We need to divide it by 100. Whenever you see this percentage, you have to divide it with 100. So அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா first how we will write? So one solution, let us assume one solution B X and another solution B Y. So அது எப்படி எழுதுவோம்னா 50% of one solution, percentageன்றதுனால நான் என்ன பண்ணுறேன் 100ஆல் டிவைட் பண்ணுறேன். So 50 by 100x and another solution is 25% acid. So 25 by 100y will give me 40% of acid to 10 liters of the solution. So இது எத்தனை லிட்டர்னு தெரியாது, இது எத்தனை லிட்டர்னு தெரியாது. ஸோ அதை தான் நம்ம எப்படி அசியூம் பண்ணியிருக்கோம், ஒரு சொல்யூஷனோட லிட்டர்ஸை எக்ஸ்னும் அண்ட் யூ ஆர் டேக்கிங் அனதர் சொல்யூஷன், அந்த சொல்யூஷனோட லிட்டர்ஸ் எவ்வளோன்றதை ஒய்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இந்த 2 லிட்டர்ஸ் எவ்வளோ கன்சியூம் பண்ணமோ அது உனக்கு 40% ஆஃப் ஆசிட் இருக்கக்கூடிய ஒரு 10 லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷனை கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் த லிட்டர்ஸ் ஆஃப் ஒன் சொல்யூஷன் அண்ட் அனதர் சொல்யூஷன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இஃப் யூ வாண்ட் யூ கேன் கன்வெர்ட். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் இந்த ஈக்குவேஷனை. ஸோ 25 டேபிளில் டிவைட் பண்ணுறேன், இதை 50 டேபிளில் டிவைட் பண்ணுறேன். ஸோ திஸ் வில் பி டிவைடட் 2 2s are 4 and 2 5s are 10, 5 1s are 5 and 5 2s are 10. இப்போ what do you have? X by 2 plus y by 4 equals to 2 2s are 4. ஸோ இந்த மாதிரி we cannot proceed. அதனால் என்ன பண்ணுவோம்? So we need to make it as 1. அப்போ 2x plus y by 4 equals to 4. ஸோ இங்கே டிவிஷனில் உள்ள 4 அங்கே கொண்டு போனோன்னா லீனியராக மாற்றணும். ஸோ அப்புறம் 2x plus y equal to 4 4s are 16. ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனுக்கு நமக்கு எந்த ஒரு ஹிண்ட்டுமே கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ வேறு ஏதாவது ஹிண்ட் கொடுத்துருக்காங்களா? கெமிஸ்ட் ஹேஸ் ஒன் சொல்யூஷன் which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of a 40% acid solution? So you have been given details for only one equation. ஸோ இன்னொரு ஹிடன் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 10 லிட்டர்ஸ் 2 சொல்யூஷனையுமே ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 10 லிட்டர்ஸ் ஆஃப் சொல்யூஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டாவது ஈக்குவேஷனாக யூ கேன் டேக். எப்படி நம்ம முதல் கொஷினில் வந்துட்டு நம்பர் ஆஃப் ரைட் ஆன்சர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100ன்னு எடுத்துக்கிட்டோமோ வித்தவுட் த டீட்டெயில்ஸ், அதே மாதிரி இதுலேயும் எடுப்போம். எப்படி எடுப்போம்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு அப்படின்றத நம்ம எடுத்துக்க போகிறோம். திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் கிரேமர்ஸ் ரூல் போடுறதுக்கு பை யூஸிங் கிரேமர்ஸ் ரூல்னு கொஷினில் டினோட் பண்ணதுனால கிரேமர்ஸ் ரூலோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபைண்டிங் டெல்டா. டெல்லுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் போட போகிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 2, செகண்ட் ஈக்குவேஷனில் 1. ஸோ 2 1 1 1. ஸோ திஸ் இஸ் இதுக்கு வந்து நம்ம எடுக்கணும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 2 1s are 2 minus 1 equals to 1. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு டெல் எக்ஸ். அப்போது உங்களுடைய கான்ஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு எதில் போடுவோம்? எக்ஸில் போடுவோம். 16 10 அதில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 1 1. அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 16 1s are 16 minus 10 1s are 10. ஸோ which is equal to 16 minus 10 என்னாச்சு? 6. ஸோ அப்போ டெல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் பை டெல். அப்போ டெல் எக்ஸ் இஸ் 6 பை டெல் உங்களுக்கு என்னது 1 which is equal to 6. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6 liters ஆஃப் தி ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம டெல் ஒய் அனதர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து அதே மாதிரி ஒய் இப்போ ஃபஸ்ட்டு டெல் எக்ஸுன்றதுனால எக்ஸ் வாஸ் சப்ஸ்டியூட்டட் பை தி
constant terms. இங்கே del y-ன்றதுனால it will be first வந்து substituted, y will be substituted by the constant terms. அப்போ அதுக்கு x போடுவோம் first. 2 1 x போட்டாச்சா? அடுத்து y வந்து என்னது உனக்கு? instead of y you need to substitute the constant terms. 16 10 அதே மாதிரி cross multiplication பண்ணுங்க. 10 2s are 20 minus 16 becomes 4. அப்போ del is equal to del y by del. ஓகேவா? சாரி y is equal to அப்போ நம்ம del y என்னவா இருக்கு? 4 by 6 that's equal to 2 by 3. so y is equal to 2 by 2/3 of the solutors. So del y by del is equal to 4 by 1 equals to 4. So y is equal to 4. So 4 liters. So x is equal to, x is the first solution. So 6 liters of 50% of 6 liters of the one solution, 60% acid in 6 liters of the one solution, and 25% of acid in 4 liters of another solution. You get it?